கத்திரிக்காய் அறுவடை வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம வீட்டுல உள்ள பாதி செடிகள் பார்த்தாச்சு. இப்ப வந்து முள்ளங்கி பறிக்க போறோம். நம்ம ஃபுல் வீடியோ காட்டிடலாம். ஃபுல் வீடியோ வந்து எங்களால செல்லுல அப்லோட் பண்ண முடியல. பாதியா தான் அப்லோட் பண்ண முடிஞ்சிச்சு. இன்னமும் இருக்கு. இப்ப வந்து மிச்ச அறுவடைகள்லாம் நம்ம பார்ப்போம். முள்ளங்கி, வெண்டைக்காய், அப்புறம் இந்த வாழைத்தார் இதெல்லாம் நம்ம வந்து அறுவடை பார்க்க போறோம். அப்புறமேட்டு வந்து இன்னமும் பார்க்காத செடிகளை இந்த வீடியோல வராதத பார்ட் 3 விரைவில் வரும். வந்துச்சு தாறுமாறா போயிருக்குங்க. வேறு வித்தியாசமா இருக்கு இந்த முள்ளங்கி. நானும் வெளியே வந்துட்டு விளைஞ்சிட்டு அப்படின்னு நினைச்சு பார்த்தா இங்க பாருங்க, இப்படி இடங்க மடங்கா வேறு போயிருக்கு முள்ளங்கில. முள்ளங்கி ஒரு முள்ளங்கி வெடிச்சிருச்சுங்க. அதையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். நல்லா பெருசாயிட்டு முள்ளங்கி. வாங்க முள்ளங்கி பிடிஞ்சிக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி வெடிச்சிருச்சு. ரொம்ப விளைஞ்சிருச்சு போல. நானும் பார்க்கவே இல்லைங்க. நல்லா பெருசா வந்திருக்கு. இங்க பாருங்க, அதுல இருந்து ஒரு முள்ளங்கி வந்திருக்கு, அந்த வேர்ல இருந்து ஒரு முள்ளங்கி வந்திருக்கு. சூப்பரா நல்லா தடிமனா இருக்கு பாருங்க. கையில பிடிக்கவே முடியல, அவ்வளவு தடிசா இருக்கு. இங்க பாருங்க, இங்க 2 முள்ளங்கி இருக்கு. அதையும் நம்ம இன்னைக்கு பிடிங்கிக்கலாம். முள்ளங்கி உடஞ்சிருச்சுங்க. ஒரு தக்காளி பழம் பழுத்திருக்கு, அதையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ஒரு பழம் தான் பழுத்திருக்கு. சரி, பறிச்சாச்சு. இன்னும் பழம் கடக்கு, இனிமேதான் பழுக்கும். இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வந்து 3 நாளைக்கு ஒருக்கா பறிச்சிடணுங்க, இல்லைன்னா முத்திரும். இங்க 2 இருக்கு, இதையும் பறிச்சுக்கலாம். வெண்டைக்காய் தாங்க முடியாம செடி வந்து சரிஞ்சிட்டுங்க. கீழா காய்ச்சிருக்கு, இதையும் பறிச்சுக்கலாம். இது பாருங்க, தக்காளி பாருங்க, நல்லா காய்ச்சிருக்கு. தக்காளி செடி நல்லா காய்ச்சி நல்லா திரண்டு வருது. தக்காளி சீசனுங்க. இந்த சீசன்ல தக்காளி, வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வந்து புடலங்காய், பீர்க்கங்காய், எல்லா பூசணிக்காய் அப்படின்ட்டு எல்லா காய்க்கு தக்காளிலாம் சூப்பரா காய்க்குதுங்க. தக்காளி செடிலாம் வாங்கி வைங்க. இல்லைன்னா விதை போட்டு நம்ம சும்மா தக்காளியை தூக்கி வீசினாலே, நம்ம அழுகுன தக்காளியை தூக்கி போட்டாலே முளைச்சிரும். அதெல்லாம் நல்லா போட்டு முளைக்க வைங்க. தக்காளிலாம் நல்லா காய்ச்சிரும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமா சாமந்தி பூ இருக்கு. இன்னைக்கு இதை கட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நல்லா பெருசு பெருசா பூத்துருக்கு. அரக்கு கலர் சாமந்தி பூ பறிச்சுக்கலாம். இங்க ஒரு 4-5 கண் சாமந்தி பூ இருக்கு. இதையும் நம்ம இன்னைக்கு கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் விரியணுங்க. விரிஞ்ச பிறகு பறிச்சுப்போம். அப்புறமா பக்கத்துலயே ஒயிட் கலர் சாமந்தி பூ பூத்துருக்கு. அதையும் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். கொத்து கொத்தா சாமந்தி பூ பூத்துருக்கு. இது நாட்டு சாமந்தி பூ. இதையும் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். செடியே தாங்க முடியல, அந்த அளவுக்கு பூத்துருக்கு. இங்க ஒரு வாடாமல்லி கலர் சாமந்தி பூ பூத்துருக்கு. இதையும் அறுவடை பண்ணியாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸ் பேர் வந்து ரெட் ஜெடி, ஆரஞ்சு ஜெடிகா ரோஸ். இது வந்து கொத்து கொத்தா பூக்கும். இந்த மாலைக்கெல்லாம் வச்சு கட்டுவாங்க. அந்த ரோஸு நம்ம வீட்டுல இப்ப வாங்கி வச்ச பிறகு இப்ப 2 பூ பூத்துருக்கு. நல்லா கட் பண்ணிட்டுருங்க. இங்க பாருங்க, அடுத்து தளிர் வருது. அதுல மொட்டுக்களும் வச்சிருக்கு பாருங்க.
டக்குன்னு 2 பூ பூத்தோன்னா அடுத்த தளிர் வந்து மொட்டுக்கள் வச்சுட்டு அப்படி அடுக்கடுக்கா அடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கும். இங்க 2 ரெட் ரோஸ் பூத்துருக்கு, இதையும் பறிச்சுக்கலாம். பறிச்சாச்சு. இங்க பாருங்க, இங்க ஒரு நாட் ரெட் கலர் ரோஸ் பூத்துருக்கு. இது நல்லா பாருங்க, நல்லா திக்கா பூத்துருக்குங்க, சூப்பரா இருக்கு, வாசனையா இருக்கு. இதையும் நம்ம இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு எல்லோ கலர் ரோஸ் பூத்துருக்கு, இதையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குண்டு மல்லி செடி. இது வந்து குண்டு மல்லி செடி. நம்ம அப்பமே பார்த்தது வந்து ராமேஸ்வர மல்லி ஃபர்ஸ்ட் பார்த்தது. இது வந்து குண்டு மல்லி செடி. இங்க பாருங்க, நல்லா நிறைய மொட்டுக்கள் வச்சு 2-3 பூ பூத்துச்சு. இப்போ இது ஒரு 5 மொட்டு இருக்கு. இதுல 2 மொட்டு இருக்கு. 2 மொட்டு விரிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. நாளைக்கு இது விரிஞ்சிரும். இதுதான் குண்டு மல்லி செடி. எங்க வீட்டு குண்டு மல்லி செடி பூக்கவே மாட்டேங்குது. இப்பதான் மொட்டு வச்சிருக்கு. இனிமேதான் சீசன், பார்ப்போம். இங்க பாருங்க, இங்க அரும்புலாம் வச்சிருக்கு பாருங்க. இனிமே வர்ற தளிர்கள் எல்லாம் அரும்பு வரும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு செவ்வாழை தார் பழுத்துருச்சு பாருங்க. ஆரஞ்சு கலர்ல தெரியுதா? அதுல ஒரு பழம் பழுத்துருச்சு. அதை நம்ம இன்னைக்கு வெட்ட போறோம், அறுவடை பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பழம் வந்து அழுகியே அடிச்சு மேல இருந்து. இங்க பாருங்க, வெட்டி போட்டுக்கலாம். இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு செவ்வாழை பழம். நம்ம இன்னைக்கு தாரை வெட்டிக்கலாம். வெட்டியாச்சுங்க தார். 3 சீப்பு இருக்கு. ஒரு சீப்லயும் 10 பழம் இருக்கு. விளைஞ்சிருச்சு, தாரை வெட்டியாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல சாதா மல்லிப்பூ செடி வந்து இங்க பாருங்க, நிறைய அரும்புகள் வச்சு நிறைய பூக்கள் பூத்துருக்கு. மொட்டுக்களும் நிறைய அரும்புகளும் நிறையவே இருக்கு. பாருங்க, நல்லா நிறைய பூத்துருக்கு. இங்க பாருங்க, கொத்து கொத்தா மொட்டுகள் வச்சிருக்கு. சூப்பரா இருக்கு, வாசனையா இருக்கும். இது வந்து சாதா மல்லி, இப்ப கடையில எல்லாம் வாங்குவோம்ல அந்த மல்லி. இப்ப நம்ம இன்னைக்கு 3 வகையான மல்லிப்பூ செடி நம்ம வீட்லயே பார்த்திருக்கோம். குண்டு மல்லி, ராமேஸ்வர மல்லி, இப்போ இந்த சாதா மல்லி பார்த்திருக்கோம். இன்னமும் நிறைய மல்லிப்பூ செடி, இந்த ஊசி மல்லிப்பூ செடி தான் இருக்கு. அதெல்லாம் காட்ட நேரம் இல்லைங்க. மிச்ச செடியெல்லாம் வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். வாங்க, இன்னைக்கான அறுவடை எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இவ்வளவுதான் நம்ம வீட்டு தோட்டத்தோட அறுவடை. செவ்வாழை தாரு, வெள்ளை கத்திரிக்காய், மஞ்சள் செவ்வந்தி, ரோஸ், இங்க பாருங்க வெண்டைக்காய் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் இருக்கும் இன்னைக்கு. முள்ளங்கி ஒரு 1/2 கிலோ முள்ளங்கி இருக்கும். வெள்ளை கத்திரிக்காய், அப்புறம் முள் கத்திரிக்காய், அப்புறம் வந்து ப்ளூ கலர் குண்டு கத்திரிக்காய், அப்புறம் நீல கத்திரிக்காவிலே இன்னைக்கு நம்ம வந்து 2, 3, 4 வகையான கத்திரிக்காய் பார்த்துருக்கோம். அப்புறமேட்டு முள்ளங்கி. இங்க பாருங்க, தண்ணி தொட்டிக்குல பூக்களை பாருங்க, இவ்வளோ பூங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல. சாமந்தி பூ, கலர் சாமந்தி, ரோஸு எல்லாமே பறிச்சாச்சு. இதான் இன்னைக்கு நம்ம வீட்டோட அறுவடை. ஃபுல் வியூ காட்டணும்ட்டு கண்டிப்பா கடைசியில காட்ட முடியல. அடுத்த வீடியோல மிச்ச செடிகள்லாம் பார்ப்போம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல இந்த செடி என்ன செடின்ட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லணும். அவங்களுக்கு ஒரு பிரைஸ் காத்திருக்குது. யாரு கரெக்டா கண்டுபிடிக்காங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. நல்லா பார்த்துக்காங்க இந்த செடிய. ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஆனா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு இது வளருமான்னு தெரியல. நான் வச்சிருக்கிறேன், நல்லா வளர்ந்து வந்திருக்கு. சூப்பரா இருக்கு, பாத்துக்காங்க, நல்லா பாத்துக்காங்க. கமெண்ட்ல சொல்றீங்க, யார் கண்டுபிடிக்கிறீங்களோ கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்வதற்காகவும் காய்கறிகளோட சத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you friends. Happy gardening.